இந்த பகுதியில் வந்து மதராசியன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஆப்பிரிக்காவுக்கு வெளியில மிக பழமையான மனித வாழ்விடங்கள் வந்து மதராசியன் கல்ச்சர்ல தான் நமக்கு கிடைக்குது. ஓகே. அங்க கிடைச்ச ஒரு கற்கால ஆயுதம் வந்துட்டு 15,10,000 ஆண்டுகள் பழமையானது. அப்பா, இது வந்துட்டு ஏற்கனவே வெளிவந்த ஒரு முடிவு. நேச்சர் சொல்லிட்டு எல்லா இதங்களையும் சாந்தி பாப்பு குழுவினர் வந்து பண்ணாங்க. இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துல திமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளில் பெருங்கற்கால தொல்லியல் தலங்கள்லாம் இருக்கு. 148 தலங்கள் இருக்கு. அந்த 148 தலங்களையும் வந்து மத்திய தொல்லியல் துறை அங்கீகரிச்சிருக்கிறதுனால அங்க எங்களால தோண்ட முடியல, ரோடு போட முடியல. அதனால அந்த பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் தலங்கள்ங்கிற பட்டியல இருந்து இந்த 147 இடத்தையும் நீக்கிருங்க, அப்பதான் நாங்க அழிக்கிறதுக்கு வாகா இருக்கும்ட்டு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பேசுறாரு. இந்த செஷன்லயா? இப்போ சமீபத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, சில வாரங்களுக்கு முன்னாடி பேசின ஸ்டேட்மெண்ட் 148 தொல்லியல் தலங்களை அழிப்பதற்காக நாடாளுமன்றத்துல அனுமதி கோர்றாங்க. இப்போ 15,10,000 வருஷம் ஆண்டு பழமையான ஒரு விஷயத்த நான் இடிப்பேன், பொருணைக்கு நான் அருங்காட்சியகம் கட்டுவேன், ஏன்னா நான் வரலாறு பாதுகாக்கிறேன். இதை நீ நம்புனேன்னா நீ இருக்கு போய. புரியுதா உங்களுக்கு? இதான் நீங்க நடந்துகிட்டு இருக்குது. நான் திருப்பி சொல்றது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான தொல்லியல் தலங்கள்ல 0.5% தான் இது வரைக்கும் வந்துட்டு அகழாய்வு செய்யப்பட்டிருக்கு. வெறும் 0.5%, 200ல் ஒரு பங்கு. ஒரு வேலையை வந்து நான் சொல்றேன், அதுல 200ல் ஒரு பங்கு தான் ஒருத்தன் வேலை செய்யறான். அவன் அந்த வேலையை உண்மையா செய்யறான், அவ்வளவுதான் கேள்வி. அப்போ தொல்லியல் துறை எதுக்கு இருக்குன்னா தொல்லியல் தலங்களை அழிக்கிறதுக்கு இருக்கு, தொல்லியல் துறை அழிய விடுறதுக்கு இருக்கு. தொல்லியல் துறை மேல வந்துட்டு திராவிட ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு இருக்கே தவிர உண்மையாக வந்து உங்க செயல்படலைங்கிறதா என்னுடைய பார்வை. அதான் நீங்க புள்ளி விவரங்கள் இப்படி பாத்தீங்கன்னா அதுதான் சரியானதும் கூட.